ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். என்னென்னா இந்த வீடு வந்து ஓலப்பாளையம் வாய்க்கால் கிட்டே இருக்குங்க. ஓலப்பாளையம் சடையம்பாளையம் வாய்க்கால் கிட்டே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 1084 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூம், ஹால், அது இல்லாமல் கிச்சன், முன்னாடி வந்து பைக் பார்க்கிங், கேட் ஃபெசிலிட்டிஸோடு இந்த வீடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீட்டோட வீடியோ ஃபுல்லாமே காட்டுவோம். அது நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தண்ணி வசதிக்காக போர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பக்கத்தில் வாய்க்கால் தண்ணியும் இருக்குது. அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தைப்பேட்டையும் இங்கே பக்கத்துலேயே இருக்குங்க. உங்களுக்கு சந்தைக்கு போய் ஏதாச்சும் வேணும்னா இங்கே பக்கத்துலேயே வாங்கிக்கலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஓலப்பாளையம் சந்தை இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் இதில் பண்ணி தராங்க. நீங்கள் வேணும்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது யார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னா கயன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறவங்க தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோ கீழே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸுமே கிடைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா. அதனால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1084 ஸ்கொயர் ஃபீட்டு. வீடோட ஃப்ரண்ட் லுக் இதாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பார்க்கிங்கில் பண்ணுறதுக்கான முன்னாடி இடம் கொடுத்துருக்காங்க. டோரில் பார்த்தீங்கன்னா டிசைன் கிளாஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. வெளியிருந்து படிக்கட்டு மேலே போகிற மாதிரி, படிக்கட்டு விட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வீடோட ஹாலு. ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் தெரியும். லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமு, ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க. அந்த சைடாக அங்கே நேராக தெரியுதுல்ல, அதுதான் கிச்சன். வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ வீட்டில் ஒர்க்கிங் நடந்துகிட்ருக்குங்க. டைல்ஸ் என்ன எதுவும் போடல. பெட்ரூம் பார்க்கலாம். ஹால்லேருந்து உள்ளே வந்தாலே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பெருசாகவே இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 11. பெட்ரூமில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இது. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4க்கு 7 சைஸில் இந்த பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 11. இதுலேயும் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த பெட்ரூமோட பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. 5க்கு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்ரூமோடு இந்த பெட்ரூமில் வந்து பாத்ரூம் பெருசாகவே இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்ஃபில் வச்சு வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. சமையல் ரூம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக இருக்குது. இப்போ சமையல் ரூம்குள்ளே போகலாம். சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாமே இருக்குது. எல்லாம் செல்ஃபில் கட்டிகிட்டு இருக்காங்க. கிச்சனில் வந்து 2 விண்டோ வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8. கிச்சன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது. ரொம்ப நல்லா நீட்டாக கட்டிகிட்டு இருக்காங்க. வீல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஒர்க்குகளாக முடிஞ்சு பார்த்தா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நம்ம மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மொட்டை மாடி கீழே இருக்க வச்ச ஒரு பாத்ரூம் பார்க்கலாம்.
தண்ணி மோட்டருக்கு இந்த ஸ்டெப் கீழே இடம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குங்க. வீடு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கனவு இல்லத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கைன் ப்ராஜெக்ட் கிருஷ்ணகுமார் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு மித்த விவரங்களை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வீடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேளுங்க. லோன் அரேஞ்ச்மெண்ட்டு கூட அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. வீடோட மொட்டை மாடியில் நம்ம நின்று பார்க்கும்போது வியூ பாயிண்ட்ஸில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஊராட்சி கோட்டை மலையும் நல்லா தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1084 வீட்டு மொட்டை மாடியோட ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ நம்ம எதோ ஃபங்க்ஷனாக கூட இங்கேயே பந்தல் போட்டு நம்ம பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடு நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன்.